அனைவருக்கும் நமஸ்காரம். 2026 ஆம், ஒவ்வொருடைய வாழ்விலும் இந்த ஆண்டு நமக்கு மங்களம் கிடைக்குமா, மாங்கல்யம் கிடைக்குமா, பணவரவு கிடைக்குமா, பாசம் கிடைக்குமா, நேசம் கிடைக்குமா, இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பது அத்தனை பேருக்கும் ஆவல். நம் நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கும் இதில் உறுப்பினரும் நிர்வாக இயக்குனரும் மற்றும் பொதுமக்களுக்கும் இந்த 2026 சிறப்பான பலன்களை கண்டுகளிப்போம், பார்த்து மகிழ்வோம். கேதுவின் காதலன் பேசுகிறேன். 2026 என்ன சொல்கிறது? இத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்கள். அத்தனை கோடி மக்களுக்கும் ராசி பலன்கள் சொல்வதிலும் குறிப்பாக நட்சத்திரம், இந்த நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் கோடியில் புரள்வார்கள், இவர்கள் பாசத்தில் நனைவார்கள், இவர் பக்தியில் திளைப்பார்கள், அல்லது இவர்கள் சற்று கடுமையான உளைச்சலில் இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு அனைவருக்கும் ஆவல். ஆம், உங்களை ஆவலை பூர்த்தி செய்கிற இந்த நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களின் வழியாக பெண் புலியாக வீறு கொண்டு எழுந்து குடும்பத்திற்காக குட்டி போட்டு பால் ஊட்டும் ஒரு பாலூட்டியாக, குடும்பத்திற்கு அனைவருக்கும் பாலூட்டியாக, அனைவர் கஷ்டத்தையும் தன் தோள்களில் சுமந்து கொண்டு காடுகளும் மேடுகளும் திரிந்து கொண்டு இருக்கும் பெண் புலியே, விசாக நட்சத்திரமே, இந்த ஆண்டு ஆரம்பம் அமக்களமாக இருக்கும், அதிரடியாக இருக்கும். பட்டங்களும் பாராட்டுகளும் உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் பாராட்டு மழையில் நனைகிறீர்கள் என்று நினைத்து கொண்டு காலத்தில் மிதக்காதீர்கள். மிதப்புகள் உங்களுக்கு மேலான இடத்தை தராது. ஆக மே மாதம், ஜூன் மாதம், ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம், இந்த 120 நாள் அமைதியாக நிதானமாக உங்கள் கூண்டுக்குள் இருந்து கொள்ளுங்கள், அல்லது உங்களுக்குள் ஒரு கட்டமைப்பை வகுத்து கொள்ளுங்கள். இதை தாண்டி இந்த காலம் முடியாமல் நான் வேறு ஒரு வேலையை செய்ய மாட்டேன், இந்த கடன் முடியாமல் இன்னொரு கடனை வாங்க மாட்டேன், இந்த படிப்பு முடியாமல் இன்னொரு படிப்பை படிக்க மாட்டேன் என்பது ஒரு கட்டமைப்பை கட்டத்துக்குள் இருந்து பாருங்கள். இருக்க வேண்டும். புலி கூண்டுக்குள் இருந்தால் அல்லது காட்டுக்குள் இருந்தால் தனக்கு பாதுகாப்பு நன்றாக இருக்கும். கூட்டை விட்டோ காட்டை விட்டோ வெளியிடங்களுக்கு சற்று சுத்தினால் பிறரால் கல்லடிப்பட்டும் சொல்லடிப்பட்டும் கண்ணடிப்பட்டும் பட்டு பட்டு என்று அந்த 120 நாள் உங்களுக்கு பட்டுகள் அதிகமாக இருக்கும், கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும். ஆக இந்த ஆண்டு ஆரம்பம் எப்படியோ அதுபோல முடிவும் அப்படியே. ஆனால் இடையில் நீங்கள் தொங்குவீர்கள், தொங்கு பாலமாக அமைவீர்கள். ஆக அந்த காலம் உங்களுடைய காலத்தை ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள் நின்று விடுங்கள். எல்லை தாண்ட மாட்டேன், எல்லை மீற மாட்டேன், எல்லை வகுத்து கொண்டு இதுக்கு மேல் எனக்கு கொடுப்பதற்கு பணம் இல்லை, கொடுப்பதற்கு எதுவும் இல்லை என்று ஒரு கட்டமைப்புக்குள் வாழ்ந்து பாருங்கள். இந்த ஆண்டு உங்களுக்கும் சீரும் சிறப்புமாக இருக்கும். எதுவுமே கவனமுடன் இருக்க வேண்டும். விசாக நட்சத்திரம், விசாக நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும், பிறந்து இருந்தாலும், அல்லது எத்தனை கிரகங்கள் நின்றாலும், நடப்பு தசையாக நடந்தாலும் அவர்களுக்கு இந்த 120 நாள் ஒரு கட்டமைப்புக்குள் வாழ்ந்தாக வேண்டும். எல்லை வகுத்து எல்லை மீறாமல் சொன்ன சொல் காப்பாற்ற வேண்டும். வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள், வாழ்க்கையை எல்லையை மீறாதீர்கள். ஆக மீறாமல் கட்டுக்குள் இருக்க வேண்டும் விசாகம். அதனால்தான் உங்கள் வாழ்க்கையும் வளமும் இந்த ஆண்டு சீரும் சிறப்புமாகவே இருக்கும். ஆக ஜோதிடம் என்பது நல்லவைகளையும் நல்லோர் நட்பையும் போல, நெல்லிக்காய் முதலில் கசப்பாக இருக்கும், இறுதியில் இனிப்பாக இருக்கும். அதுபோல காலத்தை உணர்ந்து கடமையாற்றுங்கள், நீங்களும் வெற்றி பெறுவீர்கள். நன்றி, நமஸ்காரம். எல்லோருக்கும் 2026 எப்படி இருக்கும் என்பதை பொது பலனாக அல்லாமல் தனி பலனாக ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வாயிலாக எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி வளர வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி பழக வேண்டும், எப்படி படிக்க வேண்டும், எப்படி பக்குவமாக இருக்க வேண்டும், எப்படி பண்பாக நடக்க வேண்டும் என்பதை 27 நட்சத்திரத்தின் வாயிலாக அவருடைய தன்மையும் உண்மையும் நேர்மையும் பக்தியும் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டிவியின் வாயிலாக அவர்களுக்கும் அவர்கள் வாயிலாக உங்களுக்கும் கேதுவின் காதலனாக காயத்ரி சங்கர் கொடுத்த விளக்கங்கள் வாய்ப்புகளுக்கும் உங்களுடைய
பரிணாம வளர்ச்சிகளுக்கும் எடுத்துக்கொள்ளுங்கள். பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள். மேலும் பலப்படுத்தி கொள்ளுங்கள். நீங்களும் நன்றாக இருக்க, இந்த நேயர்களும் நன்றாக இருக்க, இவர்களுக்கு ஒரு நன்றியும் அடியேனுக்கு ஒரு நன்றியும், எனக்கு இந்த வித்தைகளை கற்றுக் கொடுத்த எனது குருநாதருக்கும், எனக்கு வழிகாட்டியே இருக்கக்கூடிய காஞ்சி மகா பெரியவருக்கும் ராமானுஜருக்கும் அடியேனின் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு 2026 வாழ்க வளமுடன் என்று நிறைவாக அனைவரும் வாழ வளர விடைபெறுகிறேன். நன்றி, நமஸ்காரம். ஜோதிட ஆலோசனைக்கு தேவை எனில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, நமஸ்காரம்.